உயிர் கொடுத்த தந்தையையும் உச்சரிக்கின்ற தமிழையும் வாழ்த்தி வணங்கி உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றேன். Happy evening to the Honorable Minister of Education, Thiru Anbil Sir, Muthukumar Sir, Padappai Manoharan Sir, Murugesan Sir, and the Principal, MLA Madam, Principal, CEO, and all the dignitaries on the dais and off the dais, heads of various institutions, association heads, well-wishers, and all the people watching this through live telecast. Dear parents, you are the pillars of this institution. This is a real happy evening to every one of us, and it's a proud moment to every one of us. It's 19th year. We are celebrating this annual day with the Honorable Minister. I have completed almost 30 years in the field of education, this 3 decades. And I'm closely working with the Department of Education and the ministers. With my experience, it's not that sir is present here. With my experience, I'm telling you, we have to thank our Chief Minister for giving us a person with the fullest energy, involvement, and a leader as Educational Minister. Very rarely we could see people coming to program on time, and being a Minister of Education, that is the respect he has with the people of Tamil Nadu. எத்தனை பேர் கையில மொபைல் கொண்டு வந்திருக்கீங்க? கை தூக்குங்க. How many of us brought joy in the hand? கை தூக்குங்க. Okay, I am with the joyous people here. So happy to look into this. Because joy has no way. Joy is portable. Wherever you go, you can take joy with you. Holy Saiyoda tagline is joyful learning. Where there is love, there is life. Said by a political leader and the father of the nation, Mahatma Gandhi. In most of the Indian languages, prem is love. So where your chairman is, love is always there. So ஒரு சின்ன கதையோட கதை சொல்லணும் இல்லையா? உங்களுக்கு நான் கதை சொல்லாம விட்டதில்லை. My dear parents, please do understand, the Creator has created every human being the same way. He has given the utmost potential to every human being. How we utilize it matters. எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு. நம்ம எங்கேயும் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. அது போலதான் கடவுள் நம்மளை படைச்சிருக்காங்க. நாம அந்த அற்புதமான படைப்புல ஒவ்வொருத்தரும் அற்புதமான படைப்புல இருக்கக்கூடிய ஒரு நபர்கள். Where there is joy, there is life ன்னு சொல்ல காரணம், when the child is in the joyous state, the learning happens. We have to give the environment of the child to learn. எங்கேயுமே அம்மா வந்து தவழ்ந்து காமிக்கல குழந்தைக்கு, எங்கேயும் அம்மா வந்து உட்கார்ந்து காமிக்கல குழந்தைக்கு. குழந்தை தனியா அதை பண்ணக்கூடிய திறமை கடவுள் கொடுத்திருக்காங்க. அதே போலதான் கல்வியும். அமைப்புகள் எல்லாமே சரியா இருந்தது. மென்டார், நம்ம சொல்லக்கூடிய டீச்சர் சரியா இருந்தாங்க. கிளாஸ் ரூம் டீச்சர்ஸ், நாட் ஓன்லி டீச்சர் ஷுட் பி கிளாஸ் ரூம் லீடர் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் இருந்தா எல்லாமே தானாங்க நடக்கும். எல்லாமே நமக்குள்ள இருக்கு. எதையும் எங்கேயும் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு ஊர்ல 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க அப்பா காலத்துல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ். 2 பேருமே, ஒருத்தர் பேர் அசோக், ஒருத்தர் பேர் அக்பர். அக்பர் அண்ட் அசோக் 2 பேருமே அவங்க ஃபாதருடைய காலத்திலிருந்து ஃப்ரெண்ட்ஸ். அக்பர் வந்து ஃபார்மசி வச்சிருக்காங்க. அசோக் வந்துட்டு ஒரு ஸ்நாக் அண்ட் டீ பார் வச்சிருக்காங்க, டீ ஷாப் வச்சிருக்காங்க. ஸோ இவங்க ஃபாதருடைய பிசினஸ் இவங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க 2 பேருமே அவங்களோட வேலையில இருக்காங்க. ஒரு நாளைக்கு இவர் அசோக், அவருக்கு வந்து ரொம்ப தலை வலிக்கிற மாதிரி இருக்கு. மார்னிங்லேருந்து அவர் இருக்காரு. அன்னைக்கு பிசினஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமா இருக்கு. எங்கேயுமே அவர் திரும்ப முடியல. மார்னிங்ல பிசினஸ் இருக்கு, ஆஃப்டர்நூன் வரை பார்க்குறாரு. அவர் வலி கொஞ்சம் அதிகமாயிட்டே இருக்கு. ஒரு 3 மணி ஆகும்போது அவர் என்ன சொல்றாரு, நான் இன்னும் ஆட்கள் ஃபுல்லாவே இருந்துட்டு இருக்காங்க, எனக்கு ஒரு 10 நிமிஷம் நான் வந்துடுறேன் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஆளை வந்து பார்க்க சொல்லிட்டு அங்கிருந்து அவர் கிளம்பி இவருடைய ஃப்ரெண்ட் அக்பருடைய ஷாப்க்கு போறாரு. அக்பருடைய ஃபார்மசிக்கு போகிறாங்க.
அங்கே போயிட்டு ஒரு ஹெட்டேக்கான பில், தலைவலிக்கான அந்த மாத்திரையை வாங்கி போட்டுட்டு திரும்ப இவருடைய பிஸ்னஸ் கவனிக்கிறதுக்காக அங்கே போகிறாரு. அப்போ அங்கே போன உடனே அங்கே அவருடைய ஃப்ரெண்டு வந்து அக்பர் அங்கே இல்லை, அங்கே ஸ்டாஃப் தான் இருக்காங்க. அப்போ இவங்க கேட்குறாங்க, என்ன சார் வந்திருக்கீங்கன்னா, நான் ஃப்ரெண்டை பார்க்க வந்தேன், என்னன்னா எனக்கு ஒரு டேப்லெட் வேணும், தலைவலி அதிகமாக இருக்குது, அதனால தான் நான் வந்துட்டு ஒரு டேப்லெட் வாங்கி போட்டு திரும்ப ஷாப்புக்கு போனேன், நிறைய பேர் அங்கே இருக்காங்க. அப்போ இவங்க சொன்னாங்க, அக்பர் சார் வந்து உங்கள் ஷாப்புக்கு தான் போயிருக்காங்க, தலைவலி அங்கே போய் டீ குடிச்சா சரியாயிடும்ட்டு உங்கள் ஷாப்புக்கு தான் டீ குடிக்க வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்களாம். ஸோ ரெண்டு பேருக்கிட்டையுமே அந்த பொருட்கள் என்ன தேவையோ அது இருக்கு. ஆனா இவர் நம்புறது அவர்கிட்ட இருக்கக்கூடிய மாத்திரை இவரை சரி பண்ணட்டும், அவர் நம்புறது இவர்கிட்ட இருக்கிற டீ வந்து அவரை சரி பண்ணட்டும். இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையின் இயல்பான ஒரு நிலைமை. அந்த ஷேரிங் இஸ் கேரிங் நம்ம சொல்லி கொடுக்கிறோம். பேரண்ட்ஸ் நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். எவ்ரி ஸ்கூல் அண்ட் எஸ்பெஷலி ஹொலிசாய் வந்துட்டு எம்பத்தி, ரெசிலியன்ஸ், கேரிங், செல்ஃப் ரெஸ்பெக்ட், ஹவு டு ரெஸ்பெக்ட் அதர்ஸ், இது எல்லாமே பிசிக்ஸ் மேத்தை விட முக்கியமாக நாங்கள் நினைக்கிறோம். என் கஷ்டப்பட்டு இந்த ஷேரிங் அண்ட் கேரிங்லாம் சொல்லி கொடுத்துட்டு வீட்டிலேருந்து பாட்டி 4 ஆல்மண்ட் 4 கேஷ்யூ போட்டு பாக்ஸில் கொடுத்து நீ மட்டும்தான் சாப்பிடணும், யாருக்கும் கொடுத்துடாதுன்னு சொல்லி அனுப்புவாங்க. It's not so easy to make a child grow in this society because we know how tough it is to grow the child in this society. So Cambridge certificate is like a passport. Wherever they want, they can go and survive in this world, and they'll be received by all the major universities of this world. And sir has awarded the people, and especially Mrs. Renukaan award வாங்கினாங்க. Holisai last year world rank தமிழ்ல வந்து நம்ம வாங்கியிருக்கோம். It's not so easy. World rank தமிழ் வந்து US, UK, மலேசியா, தாய்லாந்து, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா, மிடில் ஈஸ்ட், இத்தனை நாட்டில் தமிழ் இருக்கு. அதில் நம்ம ஸ்கூல் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வாங்கியிருக்கோம். இந்த இயர் வந்து 100 out of 100 வாங்கியிருக்கோம். தமிழ் கட்டாயமாக படிக்கணுன்றது தான் சார் ஹோலிசாயில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிபந்தனை. My dear parents, it's a very proud moment to each and every one of you. His presence is here to honor everyone. And November 6th and 7th, Mr. Ravi Satlani is here from Jaipur. So he is inviting our minister in the topic called Focus Tamil Nadu, and it's going to be a conference for South India. It's going to be a very grand program, and I wish Ravi sir also to work on this, and support, every association is going to support you. Thank you parents for your presence here. சார், உங்களை அமைச்சராக பெற்றல உண்மையாகவே நாங்கள் பெருமை கொள்கின்றோம். ஏன்னா நான் இத்தனை அமைச்சர்களையும் பார்த்து வந்திருக்கேன். உங்ககிட்ட நான் ஒரு ரகசியமாக கேட்கணும்னு நினச்சேன், பட் எல்லாரும் முன்னாடியும் கேட்குறோம். இவ்வளோ பிஸி ஸ்கெடியூலையும் நான் மார்னிங் 8 மணிக்கு பார்க்கும்போது அதே சிரிப்பு உங்கள்கிட்ட இருந்திருக்கு, நைட் 11 மணிக்கு பார்க்கும்போது அதே சிரிப்பு உங்கள்கிட்ட இருந்திருக்கு. அதோட ரகசியம் மட்டும் நீங்கள் பேசும்போது சொன்னால் எங்களுக்கும் நல்லா இருக்கும். சென்ற காலங்கள் போல் வரும் காலங்களிலும் மக்கள் உங்களை விரும்புவார்கள் என்று எல்லாம் வல்ல இறைவனிடம் வேண்டிக் கொண்டு, எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. நாளை நமதே, இந்த நாளும் நமதே. ஜெய்ஹிந்த். என்னுடைய அன்பான மகிழ்ச்சியான பெருமையான வணக்கங்களை தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். தெரிந்த இனத்தோடு தேர்ந்தெண்ணி செய்வார்க்கு அரும்பொருள் யாதொன்றும் இல் என்கின்ற வள்ளுவனுடைய வாக்கிற்கு முத்தமிழறிஞர் கலைஞர்களுடைய விளக்க உரை என்பது, தெளிந்து தேர்ந்த நண்பர்களுடன் சேர்ந்து ஆற்ற வேண்டிய செயலை ஆராய்ந்து தாமும் நன்கு சிந்தித்து செய்தால் ஆகாதது ஒன்றுமில்லை என்கின்ற அந்த விளக்க உரையோடு இந்த ஹோலிசாயினுடைய ஆண்டு விழாவில் கலந்து கொள்வதில் மகிழ்ச்சியும் பெருமையும் கொள்கின்றேன். இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற சேர்மன் ஆஃப் த ஹோலிசாய், அவர் நண்பர்னு சொல்கிறதா சகோதரர்னு சொல்கிறதா, ஒட்டுமொத்தமாக என்னுடைய பள்ளிக்கல்வித்துறையில் இருக்கின்ற குடும்பம் இந்த மிகப்பெரிய குடும்பத்தில் அவரும் ஒரு அங்கமாக இருக்கிறார் என்று நான் பெருமையோடு எடுத்து சொல்கிறேன். மேடையில் அமர்ந்திருக்கின்ற நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அக்கா வரலட்சுமி மதுசூதன் அவர்கள், வருகை தந்திருக்கிற அண்ணன் மனோகரன் அவர்கள், டாக்டர் முருகேசன் சார், பெற்றோர் ஆசிரியர் கழகத்தினுடைய துணைத் தலைவர்
முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் முத்துக்குமார் அவர்கள், பிரின்சிபல் மேடம், அதேபோன்று வருகை தந்திருக்கின்ற சிஓ மேடம் உள்ளிட்ட வருகை தந்திருக்கின்ற அனைத்து பெற்றோர்களுக்கும் பெருமதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்களுக்கும், என்னுடைய அன்பு மாணவ செல்வங்களுக்கும், வருகை தந்திருக்கின்ற சகோதரி சரஸ்வதி அவர்களுக்கும், ஜெய்ப்பூரிலிருந்து வருகை தந்திருக்கின்ற ரவி, பிரபா அவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். 19வது வருஷம் அப்படின்னு சொன்னார் என்கிட்ட. ஆல்மோஸ்ட் டீனேஜை கடக்க போகிறீங்க நீங்கள். ஸோ டீனேஜை கடந்து அடுத்த வருஷம் 20ஆம் ஆண்டில் அடி எடுத்து வைக்கக்கூடிய அந்த ஹோலி சாய். இனிஷியலாக வெல்கம் அட்ரஸ் கொடுக்கும்போது நம்முடைய ரூத் கிரீன்வுட் மேடம் வந்து ரொம்ப அழகாக ஷி வாஸ் டெல்லிங் அபவுட் த ஹோலி சாய்ஸ் ஃபவுண்டேஷன், மெயினாக அந்த எம்பத்தி, கைண்ட்னஸ் அண்ட் கம்பேஷன். இது போதும், நீங்கள் ஹோலி சாயில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறத முழுமையாக என்னால் தெரிந்து கொள்ள முடிகிறது, புரிந்து கொள்ள முடிகிறது. அன்பை பற்றி பேசும்பொழுது இங்கே நம்முடைய சேர்மன் அவர்கள் ரொம்ப அழகாக இங்கே எடுத்து சொன்னார்கள். எல்லா விதமான ஒரு கலவையாக இந்த நிகழ்வை நான் பார்த்துட்ருக்கேன். நான் ஆரம்பிக்கும் பொழுது அந்த குழந்தைங்க அவ்வளோ அழகாக தமிழ் தாய் வாழ்த்து பாடுதலிருந்து அந்த ட்ரம்ஸ் பீட் வாசிச்சிலேருந்து அனைத்து குழந்தைங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், அவங்களுடைய டீச்சர்ஸ்க்கும் என்னுடைய பாராட்டுக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். நான் கீழே அமர்ந்திருக்கும் போது நம்முடைய அன்பு சகோதரர் பிரேம்குமார் அவர்கள் சொன்னார், ஒரு ட்ராமா ஒன்று இருக்குது அப்படின்னு. நான் கூட அதை முடிச்சுட்டு தான் என்னை மேலே கூப்பிடுவாங்கன்னு நினச்சேன். அப்போ திடீர்னு மேலே என்ன சார் இருந்துச்சு அந்த ட்ராமா அப்படின்னு. நான் பிரின்ஸிபல் சொன்னாங்களே சார், கொஞ்சம் ஒரு பெரிய ஒரு லாங் இது ஒரு நிறைய ஒரு ஃபேஸ்டு மேனரில் அது போகும், நாங்கள் அட்லீஸ்ட் ஒரு ஃபேஸ்னாச்சும் நான் பார்க்குறேன் அப்படின்னு இருக்கேன். சரி, முடிச்சதுக்கப்புறம் கீழே உட்காந்து ஒரு ஃபேஸை பார்த்து, ஒன்றும் இல்லை ஃப்ளைட்டுக்கு நான் போகணும், வேறு ஒன்றும் இல்லை, அதனால் அதை நான் பார்த்துட்டு நான் போகிறேன் அப்படிங்கிறதான் இப்போ நம்முடைய பிரின்ஸிபல் மேடம்கிட்டே நான் சொல்லியிருக்கிறேன். நான் மேலே கௌரவிக்கப்பட்ட தமிழுக்கு நமக்கு பெருமையை தேடி தந்திருக்கின்ற ரேணுகா மேடம், ஃபிசிக்ஸ்க்கு நமக்கு பெருமையை தேடி தந்த நம்முடைய லக்ஷ்மி நாராயணன் சார், கணக்கு பாடத்துக்கு நமக்கு பெருமையை தேடி தந்த ரஃபி, மென்டாராக வந்திருக்கின்ற சௌமியா, அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஏபியிலேருந்து வருகை தந்திருக்கின்ற அஃபிஷியல்ஸ் அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இங்கே இந்த ஹோலி சாயில் இன்றைக்கி எல்லாருமே ஒரு குடும்பமாக இன்றைக்கி எல்லாருமே இன்றைக்கி இந்த அரங்கத்தில் இருக்கிறோம். ஒரு மதம் சார்ந்த ஒரு திருவிழாவாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு கோயில்கள், பல்வேறு விதமான கோயில்கள் சார்ந்திருக்கின்ற திருவிழாலாம் தாண்டி மாணவ செல்வங்களுக்கும் பெற்றவங்களுக்கும் மனசில் நீங்காத இடம் பிடிக்கக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா இது போன்ற பள்ளியினுடைய ஆண்டு விழா தான் என்று நான் பெருமையோடு சொல்வேன். இது வெறும் ஆண்டு விழா மட்டுமல்ல, இங்கே இந்த கேதரிங் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே எங்களுடைய டீச்சர்ஸும் எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸும் ஒரு கூட்டாக சேர்ந்து தங்களுடைய டேலண்ட் எப்படி காட்டுறாங்க இந்த உலகத்திற்கு. எங்களுக்கு என்னென்னலாம் தெரியும், எங்களுக்கு இன்னும் படிக்க மட்டும்தான் தெரியும்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? எங்களால் நல்லா ட்ரம்ஸ் வாசிக்க தெரியும், எங்களால் நல்லா பாட்டு பாட முடியும், எங்களால் நல்லா நடனம் ஆட முடியும், என்னால் ஒரு ட்ராமா கிட் போட முடியும் என்கின்ற அளவிற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு திறமையை காட்டக்கூடியதாக இது இருக்கின்றது. சரி, டீச்சர்ஸும் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் இதில் இணைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா அவங்களெல்லாம் ஊக்கப்படுத்தக்கூடிய பேரண்ட்ஸும் இதில் நீங்கள் இணைஞ்சிருங்க. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம எல்லோரும் சேர்ந்து இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு அழகான நம்முடைய டேலண்ட்டை எக்ஸிபிட் பண்ணக்கூடிய ஒரு இடத்துக்கு நம்ம எல்லாருமே இங்கே வந்திருக்கிறோம் நாங்கள். ஸோ இதில் நம்முடைய மாணவ செல்வங்கள், குறிப்பாக இங்கே உரையாற்றிருக்கிற நம்முடைய சேர்மன், இங்கே உரையாற்றிருக்கின்ற நம்முடைய சிஓஸ்லேருந்து இங்கே இருக்கின்ற டீச்சர்ஸ் வரைக்கும், வெல்கம் அட்ரஸ் கொடுத்த ரூத் கிரீன்வுட் வரைக்கும் பார்க்கும் பொழுது வெறும் ட்ராமா, அந்த மாடசாமி அப்படின்னு ஒரு எழுத்தாளர் இருக்கிறார். அவர் சொல்கிற குழந்தைங்களுக்கு வந்து கதை சொல்ல வேண்டும், ஆனால் கதை மட்டும்தான் சொல்ல வேண்டுமா என்று ஒரு கேள்வியை எழுப்புவார். ஆக அப்படி இருக்கிற மாடசாமி அவர்கள் சொல்வது போல் இந்த ட்ராமா, இந்த மாதிரியான டான்ஸ் மூலமாக பல்வேறு கருத்துக்களை சொல்கிறதுங்கும் பொழுது நம்முடைய வரலாறுகள் சார்ந்து நாம் பேசிட வேண்டும், அறநெறிகள் சார்ந்து நாம் பேசிட வேண்டும், இந்த சமூகம் எந்த நிலையில் இருக்கிறது என்பதை நாம் எடுத்துக்காட்ட வேண்டும் என்பதெல்லாம் அவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறார். இன்றைக்கி ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா நம்முடைய பிரின்சிபல் மேடம், நம்முடைய சேர்மன் சார்லாம் என்ன மாதிரியான அந்த டான்ஸ் ட்ராமா அப்படிங்கிறத என்கிட்ட சொல்லும் பொழுது ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே உள்ளடக்கியதாக இது இருக்கிறது. உள்ளபடியே என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் அவங்களுக்கு. நான் சேர்மன் சார் சொல்லும் பொழுது நாங்கள் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு மொமெண்டோ கொடுக்கும்போது கூட நம்முடைய வரலாறுகளை பறைசாற்றுகின்ற விதமாகத்தான் ஒரு மொமெண்டோவை நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். ஸோ எந்த அளவுக்கு ஒரு ஈடுபாட்டோடு நீங்கள் இருக்கிறீங்க அப்படிங்கிறத எங்களால் புரிஞ்சிக்க முடிகிறது. இந்த வெல்கம் டான்ஸ் ஆடின அந்த குழந்தைங்கள் ரொம்ப சிறப்பான முறையில் அந்த எக்ஸ்ப்ரெஷனோடு ஆடின அந்த அனைத்து குழந்தைங்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். அந்த குழந்தைங்கள் பாடும்போது, அந்த டான்ஸ் ஆடும்போதும் ஒன்றும் இந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் NEP அண்ட் SCP ஒன்றும் இல்லை. நீங்கள் ஓம் நம சிவாயங்கிறீங்க, நாங்கள் அன்பே சிவம் அப்படிங்கிறோம், அவ்வளோதான் எங்களுக்கான வித்தியாசமே.
எங்களை பொறுத்த வரைக்கும் அறிவு சார்ந்த ஒரு ட்ராக்ல நாங்கள் போயிட்டே இருக்கோம். எங்களை பின்பற்றி வரக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் வரலாம் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம். யாருடைய நம்பிக்கையும் நாங்கள் புண்படுத்துவதில்லை, யாருடைய நம்பிக்கையும் நாங்கள் சந்தேகப்படுத்தி பார்ப்பதில்லை. நாங்கள் சொல்கிறோம், எது நாங்கள் அன்பில் மகேஷே ஒன்று சொன்னாலும் அதை பகுத்தறிந்து பாருங்கள் என்று தான் நாங்கள் சொல்கிறோம். சயின்ஸ் இஸ் நத்திங் பட் இது அறிவியல் கண்டுபிடிப்புக்காக மட்டும் இல்லை, எது சொன்னாலும் அதை பகுத்தறிந்து ஆராய்ஞ்சு பார்த்து எடுத்துக்கோங்க, இல்லைன்னா போயிட்டே இருங்க என்று தான் நாங்கள் சொல்கிறோமே தவிர யாரையும் கையை பிடிச்சி இழுத்து நீ இதை நம்பி ஆகணும், இதை நம்பலைன்னா நீ உன்னை அடுத்த கட்டத்துக்கு நான் நகர விட மாட்டேன் என்று சொல்வது நாங்கள் இல்லை. ஸோ அந்த விதத்தில் இன்றைக்கு ஒருவேளை இந்த நாங்கள் அன்பேசியோன்னு சொல்லணும், அந்த அன்பில் மகேஷை நீங்கள் கூப்பிட்ருக்கீங்களோ அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் நான். ஸோ அந்த விதத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு கேதரிங், 19 இயர்ஸ் ஒரு சாதாரண விஷயம் கிடையாது இதில். ஸோ இங்கே நம்முடைய அசோக் அண்ட் அக்பர் சார்ந்திருக்கின்ற கதையெல்லாம் இங்கே நம்முடைய சேர்மன் அவர்கள் ரொம்ப அழகாக எடுத்து சொன்னார்கள். ஒரு வேவ் லென்த் எப்படி இருக்கக்கூடும், எப்படி ஒரு நண்பர்கள் சார்ந்து இருக்கின்ற அதெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக ஒரு கதை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு மிகப்பெரிய பண்ணையில் அங்கே இருக்கின்ற, ஏன்னா இது போன்ற கருத்துக்கள் நிறைந்த கதைகள்லாம் பார்த்திங்கன்னா நம்முடைய ரோஜர் ஆண்டோயின் டியூசியன் என்கின்ற ஒரு அமெரிக்க எழுத்தாளர் ஓவியர் ஒருத்தர் சொல்லியிருக்கார். டாங்கி அப்படிங்கிற ஒரு கதையை அவர் சொல்லியிருக்கிறார். மிகப்பெரிய ஒரு பண்ணையில், அந்த பண்ணையில் குதிரை இருக்கின்றது, கழுதை இருக்கின்றது, பன்றி இருக்கிறது, நாய் இருக்கிறது, ஆடு மாடுகள் என்று அனைத்தும் இருக்கின்றது. இந்த விலங்குகள்லாம் இருக்கும்பொழுது ஒன்றோடு ஒன்று அவ்வளோ மகிழ்ச்சியாக, ஏன்னா அந்த பண்ணையில் இருக்கக்கூடிய அந்த காப்பாளர் தான் பெத்த புள்ள மாதிரி இந்த விலங்குகள்லாம் பார்த்துக்குவாராம். அவ்வளோ ஹாப்பியாக அந்த அனிமல்ஸ்லாம் அங்கே ஓடி ஆடி விளையாண்டுட்டு இருக்கும்போது ஒரு முறை கழுதையும் குதிரையும் தண்ணீர் குடிக்கிறதுக்காக போயிருக்கிறாங்க. அந்த பாண்டில் தண்ணீர் குடிக்கும் பொழுது கழுதை குதிரையோட முகத்தை அதில் பார்த்துருக்கு. பார்க்கும்போது இந்த குதிரையோட காது எவ்வளோ அழகாக இருக்குது, ஆனால் என் காது பாருங்கள் எப்படி இருக்குது, மேலோக்கி நின்றுட்டுருக்கு அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு ரொம்ப சோகமாக இருந்துச்சான். அப்போ அந்த நாய் அந்த பக்கம் வந்தது, ஏன் இவ்வளோ சோகமாக இருக்கு, இல்லை பாருங்கள் இந்த கழுதையோட இதெல்லாம் எப்படி இருக்குது. அப்போ நாய் சொன்ன, பார்த்தியா என்னோட காது கீழே தான் தொங்கிட்டு இருக்கு, எனக்கு எப்படி அழகாக இருக்குது பார்த்தியா, முடிஞ்சால் நீ அது மாதிரி ட்ரை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அது போயிடுச்சு நாய் பாட்டு. இதை பார்த்த கழுதை என்ன பண்ணுதுன்னா, அது காதை கீழே இறக்கி இழுத்து வச்சு என்ன தான் வலிச்சாலும் சரி அதை இழுத்து வச்சுக்கிட்டே அலைஞ்சிட்டு இருந்துச்சான். ஸோ இதை பார்த்ததுக்கப்புறம் ஆடு சொன்னிச்சான், ஐயா இது நல்லாவே இல்லை, ஏன் காது பாரு எப்படி இருக்குது, இது மாதிரி நீ செய் என்று சொன்னிச்சான். சரி, கொஞ்ச நாளைக்கு அந்த ஆடோட காது மாதிரியே தன்னுடைய காதுகளை அது வைத்துட்டு இருந்ததான். அதன் பிறகு ஒரு பன்றி சொன்னிச்சான், ஏன் காது எப்படி இருக்குது பார்த்தியா, அந்த மாதிரி செய்யணும். கழுதையோட காது பெருசு, அது பன்றி காது மாதிரி வைக்கும்போது அது கண்ணை மூடி மறைச்சி அது நடந்து போகும்போது கீழே இறங்கி விழுந்துருச்சு அது. ஸோ இப்படி ஒவ்வொன்றையும் பார்க்கும்போது அது சோகம் தாங்க முடியல, எப்படி பார்த்தாலும் நான் அசிங்கமாக இருக்கிறேனே, என்னால் அது போன்ற காதுகள் இது போன்ற காதுகள் இல்லையே அப்படின்னு அந்த கழுதை ரொம்ப வருத்தப்பட்டுகிட்டே இருந்துச்சான். அப்போ அந்த கழுதை மேலே ஒரு அழகான ஒரு பறவை உட்காந்துச்சான். பறவை கேட்டுச்சான், ஏன் கழுதை ரொம்ப சோகமாக இருக்கிற அப்படிங்கும் பொழுது அந்த கழுதை எல்லாத்தையும் சொன்னிச்சான், என்னன்னாலும் நடந்துச்சு. அப்போ அது சொன்னிச்சான், நீ குதிரை கிடையாது, நீ ஆடு கிடையாது, நீ மாடு கிடையாது, நீ பன்றி கிடையாது, நீ கழுதை. கழுதை என்பது உனக்கு என்ன அமைக்கப்பட்டிருக்கின்றோ அது சார்ந்து இருக்க, அதை சார்ந்து நீ கற்றுக்கோ, அது சார்ந்து மகிழ்ச்சி அடைஞ்சிக்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சான். அந்த பண்ணையை பார்ப்பதற்கு ஒரு அப்பாவும் ஒரு பொண்ணும் வந்திருக்காங்க. அந்த பொண்ணு அந்த குழந்தை அந்த கழுதையை பார்த்தோன்னா அவ்வளோ அழகாக, அப்பா அந்த கழுதை எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கப்பா அப்படின்னு அது சொன்ன உடனே அந்த கழுதைக்கு அவ்வளோ சந்தோஷமாக குதிக்குதான், ஆஹா என்னை பார்த்து அழகாக இருக்காங்கன்னு சொல்லி குதிக்குதான். ஸோ நான் இங்கே வருகை தந்திருக்கின்ற நம்முடைய பெற்றவங்களுக்கு வைக்கக்கூடிய வேண்டுகோள், வெறும் கழுதையாக மட்டும் நினச்சிடாதீங்க. முதல்ல நம்மளை பிள்ளைங்கள மற்ற பிள்ளைங்களோட கம்பேர் பண்ணுறதை நிறுத்துங்க. நம்முடைய பிள்ளைக்கு என்ன திறமை இருக்கின்றதோ அதை கண்டறிய வேண்டிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு என்பது நம்முடைய டீச்சர்ஸுக்கும் இருக்கின்றது, நம்மளுடைய பேரண்ட்ஸுக்கும் இருக்குது. இது ஒரு கூட்டு பொறுப்பு தான். அதை விட்டுட்டு அங்கே பாரு, இது வீட்டு பையன் டாக்டர் ஆகிட்டான், பக்கத்து வீட்டு பையன் இன்ஜினியர் ஆகிட்டான், உன் அக்கா பாரு, உன் அண்ணா பாரு என்று சொல்வதை காட்டிலும் அந்த குழந்தைகள் என்ன திறமை இருக்கின்றதோ அதை கண்டறிய வேண்டியது நம்ம மிகப்பெரிய ஒரு பொறுப்பாக நாம் பார்க்கின்றோம். ஸோ அதை கண்டிப்பாக ஹோலி சாய் அந்த டேலண்ட்டை கொண்டு வரக்கூடிய அந்த நிகழ்வை கண்டிப்பாக அவர்கள் செய்வார்கள், செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற அந்த நம்பிக்கை எனக்கு உண்டு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நட்சத்திரம் நல்லா பளபளப்பாக இருக்கக்கூடிய மின்னக்கூடிய நட்சத்திரத்தை ஈஸியாக எல்லாருமே கை நீட்டி சொல்லலாம். ஆனால் இன்னும் மின்னாமல் பல நட்சத்திரங்கள் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. அதை பட்டை தீட்டி அதை மின்ன வைப்பது தான் ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்குமான மிகப்பெரிய ஒரு கடமையாக அதை நான் பார்க்கின்றேன். அதையும் நீங்கள் செய்வீர்கள். அப்படி உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த நாள் அமையும் என்கின்ற அந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளோடு வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் அஸ் அ ஹோலி சாய் ஃபேமிலியாகத்தான் நான் பார்க்குறேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுகள். மெயினாக நம்முடைய சேர்மன் சாருக்கு,
19 ஆண்டுகள் மட்டுமல்ல, இது 100 ஆண்டுகளையும் கடந்து இது ஹோலி சாய் மின்ன வேண்டும் என்கின்ற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த அளவு இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.